பாடலை, விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன், விசுவாசத்தினால் எல்லாம் செய்திடுவேன் என்ற ஒரு அருமையான பாடல். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு சேர்ந்து சொல்வோமா? ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு மீண்டுமாக விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு. ஆமென். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு. நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன், முன் செல்வேன். நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன், முன் செல்வேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு. மீண்டுமாக நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன், முன் செல்வேன். நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன், முன் செல்வேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். ஆமென். அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நீங்க கட்டளையிடும் பொழுது எல்லா எதிர்ப்பும் மாறி போகும். ஆமென். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு. ஆமென். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு. ஹல்லேலூயா. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை, சத்துரு ஜெயிப்பானோ என்ற கலக்கமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா துன்பம், துயரம், பயம் யாவையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை. சத்ரு ஜெயிப்பான் என்று வாழ்க்கை பாலோகும் என்று பயம் என இல்லை. சேர்ந்து சொல்லுவோமா? சத்ரு ஜெயிப்பான் என்றோ வாழ்க்கை பாலாகும் என்றோ பயம் என இல்லை. மீண்டுமாக எல்லாரும் ஐந்து. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை. சத்ரு ஜெயிப்பான் என்றோ வாழ்க்கை பாலாகும் என்றோ பயம் எனக்கில்லை. ஆமென்.
பகைத்தாலும் என்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் செய்யும் நாம கொண்டு ஒரு அறிக்கையாக, நல்ல விசுவாச அறிக்கையாக எல்லாரும் வாய்களை திறந்த இந்த வேலையில எங்களோட இணைந்து பாடுங்க. கொண்டு ஹல்லேலூயா. இனிமேல ரோகத்திற்கோ சாபத்திற்கோ பாவத்திற்கோ நாம் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு பலவீனத்தின் மேலும் எல்லா சாப கட்டுகளின் மேலும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. சபையே, அந்த அதிகாரத்தில் நீங்க எழும்பி இந்த நாளிலே முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரோகத்துக்கோ இனி சாபத்துக்கோ பாவத்துக்கோ நான் அடிமை இல்லை. ரோகத்துக்கோ இனி சாபத்துக்கோ பாவத்துக்கோ நான் அடிமை இல்லை. சாத்தானின் பலத்தின் மேல் சாப கட்டுகளின் மேல் ஜெயம் என கொண்டு சேர்ந்து சொல்லுவோமா? சாத்தானின் பலத்தின் மேல் சாப கட்டுகளின் மேல் ஜெயம் என கொண்டு மீண்டுமாக ரோகத்துக்கோ இனி சாபத்துக்கோ பாவத்துக்கோ நான் அடிமை இல்லை. ரோகத்துக்கோ இனி சாபத்துக்கோ பாவத்துக்கோ நான் அடிமை இல்லை. சாத்தானின் பலத்தின் மேல் சாப கட்டுகள் நின்னில் ஜெயம் என கொண்டு சாத்தானின் பலத்தின் மேல் சாப கட்டுகள் நின்னில் ஜெயம் என கொண்டு நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன். ஆமென். நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். ஹல்லேலூயா. அடுத்ததுதாங்க, ஓ thank you Jesus. வியாகுல சிந்தையினாலே நமக்கு வருகிற பாரமான எண்ணங்களினாலே இந்த நாட்களில் நாம் சோராதபடிக்கு எல்லா விதமான பாரங்கள் நம்ம எது அழுத்துறதா இருந்தாலும் அந்த எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் இந்த நாளிலே சபையை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தில் நீங்க எழும்பி இந்த நாளிலே எல்லாவற்றின் மேலும் எல்லா பாவமான சுமையின் மேலும் அதிகாரத்தை நீங்கள் பெறும்படியாக இந்த வேளை தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே. எஸ் லார்ட். வியாகுல சிந்தையால் சோர்வதில்லை, பாரங்கள் நினைத்து நான் அழுவதில்லை. வியாகுல சிந்தையால் சோர்வதில்லை, பாரங்கள் நினைத்து நான் அழுவதில்லை. ஏற்ற வேளையில் எல்லாம் ஆயத்தம் செய்கிறவர் என்னை கைவிட மாட்டார். சொல்வோமா? ஏற்ற வேளையில் எல்லாம் ஆயத்தம் செய்கிறவர் கைவிடவே மாட்டார். அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. எல்லாரும் நாய்ந்து நீங்க இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் எல்லா எதிர்ப்பும் மாறி போகும்படியாக ஹல்லேலூயா. யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்வாங்கவே மாட்டேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்வாரவே மாட்டேன். அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. எல்லாரும் நான் சொல்லுவோமா? தேவன் தந்த அந்த அதிகாரத்தோடு ஓ நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்பும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் லார்ட். ஒன்றும் கூடாதது ஒன்றும் இல்லை என்றும் செய்யும் என கொண்டு. ஆமென். ஒன்றும் கூடாதது என்ன இல்லை என்றும் செய்யும் என
இன்று இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு வருகை புரிந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஜூம் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். We bring our heartfelt greetings to each and everyone who are watching this healing service through Zoom and also through YouTube. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படட்டும். Let the name of the Lord Jesus Christ alone be glorified. கண்களை மூடி ஒரு சிறு பிரார்த்தனை ஏறெடு. Even right now we are going to close our eyes in prayer. இந்த ஜெபத்தை இப்பொழுது பாஸ்டர் மேரி சாமியல் அவர்கள் ஏறெடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Even right now we are going to have Pastor Mary Samuel make this prayer for us. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் இயேசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த மாலை வேளையிலும் அப்பா இந்த சுகமளிக்கும் ஆராதனையில அப்பா நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சமூகத்துக்குள்ளாய் ஜெபிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் யாரையெல்லாம் நீங்க சுகமாக்க வேண்டும், தொட வேண்டும் என்று அப்பா நீங்க முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அப்பா அத்தனை பேருக்கும் இந்த நாளில ஒரு சுகத்தை, விடுதலையை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்கள் தலைமை போதகர் மூலமாக நீர் என்ன எங்களோடு கூட பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை நீங்க நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வீக கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கூடுகையின் தொடக்கம் முதல் முடிவு பரியன் பிரசனத்தினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒன்று ரெண்டு சாட்சிகளை நாம் கேட்டுவிட்டு தேவ செய்திக்கு போவோம். நம்ம மத்தியில பாஸ்டர் அம்மா ஒருத்தங்களுடைய சாட்சியை சொல்ல போறாங்க. பிரதர் ஜஸ்டின் நம்மோட கூட லைன்ல இருக்கிறார். ஜஸ்டின், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா? அன்மியூட் பண்ணிட்டீங்க. பண்ண முடியுது. நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்க ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், உடம்பு ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிரேயர் அன்னைக்கு நீங்க பிரேயர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருந்துயா. அன்னைக்கு சர்ச்ல வந்து பிரேயர் பண்ணிட்டு வந்த பிறகு ரொம்ப ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காருயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். So brother Justin is a very wonderful brother. ஒரு நல்ல தொழில் செய்கிறவர். இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு மனசோர்வு ஏற்பட்டது. அதோடு கூட இல்லாமல் ஒரு சரீர பலகீனம் ஏற்பட்டது. மனசோர்வு ஏற்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் அவரோடு கூட சில வார்த்தைகள் பேசும்படி என்னை ஏவினார். நார்மலா அப்படி நான் கூப்பிட மாட்டேன், ஆனால் அவரு பிஸ்னஸ் செய்கிறவர். பிஸ்னஸ் இல்லாத காலத்தில் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாரோ என்ற எண்ணத்தினால் கூப்பிட்டப்போ ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா ஆண்டவரே நேரில் என்னோடு பேசினது போல் இருந்தது என்று. அதற்கு பின்பு அவர் மருத்துவமனையில் வேறு ஒரு சில பிரச்சனைகளினால் சேர்க்கப்பட்ட பொழுது மருத்துவமனையில் இருந்தும் அழைத்தார். ஆண்டவருடைய பெரிய தயவு, இந்த கொரோனா காலகட்டத்திலே வேறு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவரை சுகமாக்கி வெளியே கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அவரோடு ஆண்டவர் பேசினாராம், நீ உன்னுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தேவாலயத்துக்கு செல். எனவே அவர் கர்த்தருடைய சபைக்கு அவர்கள் வந்து அவருடைய உதவியாளர் கார் இவரால் ஓட்ட முடியாது என்பதனால் அவர் ஓட்டிட்டு வந்தார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்தையானார். அன்றைக்கும் அவருடைய ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஸோ ஜெபம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதற்கு பிரதர் ஜஸ்டினுடைய சாட்சி நமக்கு உற்சாகம் ஊட்டுகிறது. தேங்க்யூ பிரதர் ஜஸ்டின், காட் பிளஸ் யூ. எல்லாரும் கைகளை ஜஸ்டினுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமது மகனையும் அவருடைய அன்பு மனைவி 2 பிள்ளைகள் அவர் செய்து கொண்டிருக்கிற தொழில் ரீதியிலும் அவருடைய ஊழியத்திலும் அவரை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறீர். Lord, you said that 90% இனிமேல் ஊழியம், 10% தொழில் என்று. அதன்படியாக உமது மகனை நீர் கனப்படுத்துகிறோம், வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். மகனை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். Now பாஸ்டர் அம்மா ஒரு
on behalf of Achamma, Pastor Ma is going to share a little bit about what happened in the last Friday when we were praying for all together. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வெள்ளிக்கிழமை மாலையில் நடந்த குணமளிக்கும் ஆராதனையில் நம்முடைய திருச்சபையின் விசுவாசி அச்சம்மா அவர்கள் யூடியூப் வழியாக இந்த குணமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப முடிவில ஒவ்வொருவருடைய சுகத்திற்காக ஜெபத்தை ஏறெடுத்த போது அவர்களுக்கு அந்த வாரம் முழுவதுமாக சரீரத்துல பலவிதமான பலவீனங்கள் இருந்ததாம். எதையுமே செய்ய முடியாம ரொம்ப சரீரத்தில் வேதனையோடு இருந்திருக்கிறார்கள். முதுகு பகுதியில வேதனை. இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே ஒரு கர்த்தருடைய வல்லமை அவங்க சரீரத்துக்குள்ளாக இறங்குகிறத அவங்க உணர்ந்தாங்களாம். ஜெபம் முடிந்த பிறகு உடனடியாக அவர்களுக்கு இருந்த வேதனையெல்லாம் மாறி கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை அந்த நேரத்தில் கொடுத்தார் என்று இந்த குணமளிக்கும் ஆராதனை முடிந்த உடனேயே அவர்கள் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னாங்க. எனக்கு ஜூம்லாம் எப்படி ஓப்பன் பண்ணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யூடியூப்ல தான் இந்த குணமளிக்கும் ஆராதனையில கலந்து கொண்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி தொலைபேசி மூலமாக உடனடியாக இந்த ஆராதனை முடிந்த உடனே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி சாட்சி சொன்னார்கள். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சேலத்திலிருந்து சகோதரி ரீதா அவர்கள் உடனடியாக வாட்ஸ்அப்ல ஒரு மெயில் அனுப்பியிருந்தார்கள். அது கொஞ்சம் ரொம்ப பொடி எழுத்து இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாந்திரீக சக்தியினால் என் கையில் இருக்கும், அதாவது வழி கடினமாக இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங் சுகமளிக்கும் ஆராதனையில் கையில் வீக்கம் எல்லாம் குறைந்து பிளவுஸை சுலபமாக கலற்றுவதற்கு எனக்கு முடிந்தது. ஆராதனை பிறகு கையை பார்த்தபோது வீக்கம் குறைந்து விட்டது. ஜெபித்த ஐயா அம்மாவுக்கு நன்றின்னு சொல்லி உடனே அவங்க வாட்ஸ்அப் வழியாக அவர்களுடைய சாட்சி அனுப்பினாங்க. இப்போ லைன்லயும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் இந்த ஜூம் எல்லாம் அவங்களுக்கு ஜூம் வழியாகலாம் பேசுவது சற்று கடினமாக இருக்கிறது. யூடியூப் வழியாக பேச முடியாது. யூடியூப் வழியாக ஒன் வே தான். அது பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். ஜூம் இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு வசதி. ஏனினும் இட்ஸ் ஓகே. ஆல் க்ளோரி டு காட். தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Now we will go to the message and I have a little bit known message. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. பைபிள்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சும்மா ரெஃப்ரெஷ் பண்ண போறோம். I am not going to elaborate things. I am going to just refresh and we are going to pray. Sister Blessy, thank you for joining with me for the translation. And இப்பொழுதும் நாம் சுகமளிக்கும் ஆராதனையிலே தேவன் இந்த நாளில் கொடுத்த செய்தியை பார்க்கும்படியாக பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Let us turn our Holy Bible to meditate on today's message for this healing service. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 9 வசனங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Let us turn our Bibles to John chapter 5 verses beginning from 1 to 9. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்தண்டையிலே செய்த ஒரு அற்புதத்தை குறித்து அவ்விடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Over here we can read about a miracle that the Lord Jesus Christ did by the pool in Bethesda. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. This is a portion of the word of the Lord that we all know very well. சுருங்க சொல்ல வேண்டுமேயானால் ஒரு எருசலேமிலே ஒரு பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருக்கு. அங்க எப்பவாவது தூதன் ஒருவன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவார்.
வியாதியஸ்தர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அங்கே பலவித தரப்பட்ட வியாதியஸ்தர்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. யார் முந்தி விழுகிறாங்களோ அவங்க சுகமாயிடுவாங்க. In brief, if I have to narrate this incident, this is a pool that is in Jerusalem, which is known as Bethesda. Over here, an angel of the Lord at certain seasons will get into the pool and stir up the water. Whoever then first, after stirring up the water, stepped into it, was made well. இந்த பெதஸ்தா குளத்தின் வரலாறை பற்றி சில கையெழுத்து பிரதிகள் இப்படியாக சொல்லுகிறது. பெத்சாதா, அப்புறம் பெத்சாய்தா என்பதெல்லாம் அதற்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக கையெழுத்து பிரதிகள் சொல்லுகின்றன. Some handwritten scripts speak about this history of this Bethesda as Bethsaida or Bethsaida, and it speaks about it like this. இந்த பெதஸ்தாவினுடைய தமிழாக்கம் இரக்கத்தின் வீடு என்பதாக்கம். The meaning of this pool, Bethesda, means it's a house of grace or mercy. ஒரு இரக்கம் மிகுந்த ஒரு வீடு என்றுதான் இந்த குளத்தை அவர்கள் வர்ணிக்கிறார்கள். எப்பேற்பட்ட வியாதியஸ்தரானாலும் இந்த கலக்கப்பட்ட வேளையில் குதிச்சுட்டா அவர் சுகமாயிடுவார். They explain this pool as a house of grace or mercy. Whatever kind of sickness a person might have, if they are going to jump into the pool first, they would be healed of it. அது ஒரு சற்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அங்க படுத்திருக்கவங்க அங்கு காத்திருக்கவங்க யாருன்னு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது. பலவிதமான வியாதிக்காரர்கள் அங்கே படுத்திருந்தனர். பார்வையற்றவர், அதாவது குருடர்னு போட்டிருக்கோம், நான் அதை மாத்தி பார்வையற்றவர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் அங்கே காத்து கொண்டிருப்பார்களாம். Just imagine this and see. Those who were laying by the pool were a multitude of those who were sick, who cannot see, who were lame, and who had withered hands or legs. கொஞ்சம் கற்பனையில நான் உங்களை மிதக்க சொல்றேன். கண்ணு தெரியாதவருக்கு குளம் கலக்குனா எப்படிங்க தெரியும்? Just imagine in your imagination and see, how will a person who cannot see as to when the water is being stirred up? ஒரு சூம்பின உறுப்புடையவர் அடுத்தவருடைய உதவியோடு தான் அவர் அந்த முடமானவர் நடந்து போகணும். இவருக்கு இவரை யாரு பிடிச்சி தள்ளுவா அல்லது யார் இவருக்கு உதவி செய்ய முடியும்? Just imagine a withered person. He can only walk with the help of someone else who will be able to help him when the water is being stirred, who will push him into that water. தண்ணீரை கலக்கும் போது யாராவது கூச்சல் போடுவாங்களா? தண்ணீர் கலங்கிடுச்சுப்பா, கலங்கிடுச்சு, குதிங்க குதிங்கன்னு சொல்ல முடியுமா? அவரவர் சுகம் பெற்றா போதும்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. Will anyone be able to shout, screaming, saying that the water is being stirred, whosoever wants jump, but everyone will be trying to jump for themselves. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இங்கே ஒருவர் படுத்தே கிடக்கிறார். In such a kind of situation only, a person over here, he was lying all through his life. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்தார் என்று பைபிள் சொல்றது. The word of the Lord God says that the man was ill for 38 years. இதை பலவிதமாக எருசலேமோடு கூட ஒப்பிட்டு எழுதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இப்ப நம்ம அங்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. We are not going to go into the details of it because they compare it with Jerusalem in so many different ways. 38 வருஷம் ஒருத்தர் வியாதியில கஷ்டப்படுறாருன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Just imagine a person who has been sick for almost 38 years. அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. Just imagine as to how his mind would have been. சரீரம் ஏற்கனவே வியாதிப்பட்டு கிடக்கிறது. இதை ஏமாற்றம் ஒவ்வொரு நாளும் அல்லது எப்பொழுது அந்த குளம் கலக்கப்படும் பொழுது இவரால் முடியவில்லை என்ற ஏமாற்றம் அவரை எவ்வளவாக வேதனைப்படுத்திருக்கும் என்று எண்ணி பாருங்க. Just think and see as to how he would have been. On one side, physically, you would have totally gone down. On the other side, each and every time when the pool was being stirred, there would have been a disappointment for him because he could have not been able to get into it. அடுத்தே இருக்கிறார் அவர். He was lying there itself. He couldn't get up or do anything. 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிற பதிலிலிருந்து ஒரு காரியத்தை அறியலாம். In verse 7, we are able to know from the answer that he gives to the Lord Jesus Christ one particular thing. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. Sir, I have no man to put me into the pool when the water is stirred up. நான் போறதுக்குள்ள இன்னொருத்த முந்தி விழுந்துடுறான், ஆனா எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. Even before I could get into it, there's another person who steps down into it. There is no one who will be able to help me. இன்றைய நிலையும் அப்படிதான் இருக்கிறது. Even today, our situations are like that only. நிறைய பேருக்கு எல்லாம் இருந்தாலும் இல்லாதவர்கள் போல்தான் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். Many of them, even though they have everything, they are as if they do not have anything. என் காரியத்தை யாருகிட்ட பகிர்ந்து கொள்றதுன்னு தெரியலங்க, அதனால நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு வருத்தப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். There are many of them who are feeling sorry for themselves, saying that there is no one with whom I can speak about things concerning me. That is the reason as to why I have got myself into such a kind of wrong thing. அடுத்து அந்த வியாதியஸ்தனுடைய நிலையை பாருங்களேன். The next condition of the sick man was, நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். while I am coming, another one steps down before me. அப்படியானால் இவரால கொஞ்சம் முடியும் போல தோணுது. If that is so, then he is able to move a little. வேகமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. He was in a situation where he cannot work very fast. அடுத்து இந்த 38 வருட வியாதிக்காரனுடைய நிலையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிற விதம் பாருங்களேன். ஆண்டவரே என்று அழைக்கிறார். The next thing that you can see about this man who was sick for 38 years is that the way that he calls the Lord Jesus Christ, he says, Sir. அப்படியானால் இவனால் அடுத்தவருடைய முகபாவனை அல்லது அடுத்தவரை பற்றி கணிக்கக்கூடிய திறமை இருந்திருக்கிறது. If that is so, then he was in a position where he was able to analyze or look into the face of another person and know as to who they were. 38 வருட வியாதியஸ்தனாக இருந்தாலும் ஆண்டவரே என்று இவரை பார்க்கும் பொழுதே அவன் உள்ளத்திற்குள்ளே ஒரு அறிகிற அறிவு இருந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். I think within myself, even though he has been sick for 38 years, when he looked at the Lord Jesus Christ, he would have had an intuition within him to call him a Sir or Lord. இது ஒரு புறம் இருக்கட்டும். Let all this be on one side. இப்பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய நிலைமையை பார்க்க போகிறோம். Even right now, we are going to see as to in what situation the Lord Jesus Christ was. யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, இயேசு எருசலேமுக்கு போனார். John chapter 5 and verse 1. After these things, there was a feast of the Jews, and Jesus went up to Jerusalem. அந்த யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Over here, it very clearly states that there was a feast of the Jews that came up over there. யூதர்களுக்கு என்று பல பண்டிகைகள் உண்டு. It is true that there are so many feasts for the Jews. ஒருவேளை இது பஸ்கா பண்டிகையாக இருக்கக்கூடுமோ என்று தாம்சன் செயின்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் சொல்றது. Thompson Chain's Reference Bible states that maybe this feast was the feast of Passover. ஏனோ பண்டிகை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இயேசு பண்டிகைக்கு போவதற்கு பதிலாக இப்பொழுது பெதஸ்தா குளத்தண்டை போகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். Whatsoever it might be, Jesus, rather than going for the feast, is right now going by the pool of Bethesda. இயேசு கிறிஸ்துவினுடைய மனம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. Look at as to how is the mind of the Lord Jesus Christ. ஓகே,
பண்டிகைக்கு போகாமல் இந்த பரிதாப நிலையில் இருக்கிற ஒரு நபரை தேடி இப்பொழுது இயேசு அந்த குளத்தண்டையில் வந்துட்டார். Even right now, rather than going to the feast, the Lord Jesus Christ came to the pool of Bethesda in search of this man who was sick. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. In verse 6, we are able to read, when Jesus saw him lying there. நீண்ட நாட்களாக பிரச்சனையில் வியாதி இருக்கிற ஒரு நபர் என்னை விசாரிக்க, என்ன காண்றதுக்கு யார் இருக்காங்க என்று எண்ணும் பொழுது இயேசு காண்கிற தெய்வம் என்பதை தான் இங்கே வலியுறுத்துகிறோம். For a person who has been sick for a real long time, who is thinking within himself, who is there to see him, over here we are able to see that Jesus saw him, and he proves that he is a God who is able to see us. அதே வசனத்திலே திரும்பவுமாக பார்க்கிறோம், நீண்ட வெகு காலம் அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து என்பதில் இருந்து இயேசு ஒவ்வொரு தனிநபருடைய நிலைமையை அறிகிறவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். From that same verse, we are able to read that he had already been there for a long time in that condition, was a thing that the Lord Jesus Christ already knew. So this clearly indicates that the Lord Jesus Christ knows as to what we, each and every one of us, are going through. அவருக்கு முன்பதாக மறைவானது என்று எதுவுமே இல்லை. There is nothing that can be hidden in the eyes of the Lord. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. Everything is open in his eyes. நம்ம தான் பதற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன யாருக்குங்க தெரியும், நான் படுற பாடு என்ன, என் வேதனை யாருக்குங்க தெரியும், உங்களுக்குலாம் என்னன்னு நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஆனால் நம்மை அறிகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. It is only we who are always lamenting, saying, who is there to inquire about me? Who knows about me? But there is a God who knows about us, and he is always there with us. We should never forget that. இயேசு பண்டிகையின் மும்மரத்தில் அதைவிட முக்கியமான வேலை ஊழியம் செய்ய வருகிறார். 2, அவர் மக்களை காண்கிறவராக இருக்கிறார். 3, அவர் நம்மை நன்றாய் அறிகிறவராக இருக்கிறார். 4 என்னவென்று பார்க்கிறோம். The Lord Jesus Christ, even in the midst of the feast, he is the one who goes seeking for the one who has been sick for a real long time. He is a God who sees us. He is a God who knows us. And we are going to see as to what the next thing about the Lord Jesus Christ is. அதே 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். In that same chapter 5 and verse 6, we are able to see when Jesus saw him lying there, he asked him, do you wish to get well? இயேசு வருகிறவர் மட்டுமல்ல, காண்கிறவர் மட்டுமல்ல, அறிகிறவர் மட்டுமல்ல, பேசுகிறவர். Jesus, not only he comes, not only he sees, not only he knows, but he is also a God who speaks with us. இதுல நான் இன்னொன்றை அறிகிறேன், நீ சொஸ்தமாகணுமா அப்படின்றதுல இருந்து ஆண்டவராக இயேசு எவரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, அவர்கள் நிலையை அறிந்து அற்புதம் செய்ய விரும்புகிறவர். Another thing that I am able to know from this is that the Lord Jesus Christ does not force anything onto anyone. By him asking, do you wish to get well? He wants to know as to what was in the heart of that sick person. சிலருக்கு நம்ம சுகம் அடையாம இப்படியே இருந்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அந்த கோலத்திலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கிற ஒரு நிலையில் இருக்கும். Maybe some would be in a situation where they would think it is okay for me not to get well. I can lay by this pool of Bethesda and I could get my income. Maybe it was the source of income for them. அதனால யாரையும் அவர் கட்டாயப்படுத்தாம கேட்கிறார் பாருங்க, நீ சொஸ்தமாகணுமாப்பா, உனக்கு விடுதலை வேணுமா என்று அவர் தனது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அவர் பேசுகிறார். Rather than exhibiting his power just like that, the Lord Jesus Christ first of all spoke to the sick person, asking him, do you wish to get well?
ஆண்டவராகிய இயேசு அடுத்த 5வது அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? Do you know as to what it is the Lord Jesus Christ does as the 5th thing? 8, 9 ஆகிய வசனங்களிலே இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனார். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இயேசு கட்டளை இடுகிறவர், அதிகாரமுடையவர். In John chapter 5 verse 8 and 9 we read, Jesus said to him, "Get up, pick up your pallet and walk." Immediately the man became well and picked up his pallet and began to walk. Now it was the Sabbath on that day. Over here we are able to see that the Lord Jesus Christ commands him to get up and walk. சில நேரங்களிலே நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். There are times when we need to make use of the authority that the Lord Jesus Christ has given unto us. எழுதுருங்கம்மா சில காரியங்கள் மயிலே இறகு குடுனா கிடைக்காது. மயில புடிச்சு இறகு எடுக்கணும்ன்ற மாதிரி சில நேரங்கள்ல எழுந்துருங்க பிரதர் அப்படின்னு நடக்காது. எழுந்துருங்க இயேசுவின் நாமத்துல அப்படி சொல்லி பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். Sometimes when you softly say to a person, get up, it is not going to happen. But rather when you command them, get up, immediately they are going to get up and they're going to receive the miracle. ஒரு முறை நான் 2 ஆன்லைன் பிரேயருக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். One particular time, I accepted to attend 2 different all-night prayers. எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, ஐயோ ஜீவானந்த ஐயா நடத்துற மொழியர்வு ஜபத்துல நம்ம கட்டாயம் இருந்துதான் ஆகணும், தெரியாம இதை ஒத்துக்கிட்டனேன்னு சொல்லி அந்த இன்னொரு ஆன்லைன் பிரேயர் நடத்துறவற்றில் சொன்னேன், பிரதர் என்னை மன்னிச்சுக்கோங்க, ஃபுல்லா இருக்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு முதல்ல முடிச்சுட்டு போயிடுறேன், ஏன்னா ஜீவானந்தா அண்ணா என்னை தேடுவாரு, நான் அந்த ஒவ்வொரு ஆன்லைன் பிரேயர்லையும் இருப்பேன், அதனால நான் போயிடுவேன் அப்படின்னு. அவரும் சரி ஒத்துக்கிட்டார். Only later did I realize that I had forgotten about the all-night prayer that was conducted by late brother Jivanandam Ayya. So immediately I contacted the other person and I said, "Sir, please forgive me. I will not be able to stay for the entire time with you. I will just finish the first half and I will have to leave because I have to be for sure in the all-night prayer that is being conducted by late brother Jivanandam." அங்கே போனேன். இந்த பேதுருவும் யோவானும் அவர்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் விடுவித்த அந்த மனுஷனை குறித்த செய்தியை சொல்லிவிட்டு, எனக்கு அவசரம், டைம் வேற ஓடுது, ஒரு சின்ன பிரார்த்தனையை எடுத்தேன். அப்பொழுது அங்கே ஒரு முன் வரிசையிலே நிறைய பேர் வியாதியஸ்தர்களை உட்கார வைத்திருந்தார். I went over there and I preached about from Acts chapter 3 as to how Peter and John, they healed a lame man, and I was in a hurry looking at the time. So there was a lot of sick people who had been seated over there in the front place. So I finished my sermon as quick as I could. இப்பொழுது ஆண்டவர் இயேசு மாறாதவர், அற்புதம் செய்யப்படுறார், முடியாதவங்க எல்லாம் எழுந்து நடக்க போறீங்க எல்லாம் சொல்லிட்டு அவசரம் எனக்கு கொஞ்ச நேரம் எல்லாம் எழுந்து நின்று முடியாதவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னா ஒருத்தரும் வரல. I was in a hurry, so I finished the sermon and I said, all those who are sick, come forward, please come forward, please come forward. But there was no one who was going to come forward. பாருங்க, கடைசியா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எழுந்து நடங்கன்னு அங்க உட்கார்ந்து இருந்த ஒரு டப்புன்னு எழுந்து குதிச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க முன்னாடி. Finally, when I said, in the name of Jesus, those who are sick, get up and come, there was a woman who immediately stood up and she came running forward. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த அம்மாவுக்கு ஒரே அழுக, என்னடா இந்த அம்மா எழுந்து நடக்குது நம்மளால முடியலையேன்ற வருத்தமோ என்னமோ ஓன்னு அந்த அம்மா அழுதாங்க. The woman who was sitting next to that sister, she started crying. She started screaming, saying that, oh, what, this lady has got a miracle. I have not received anything. நான் உடனே அந்த அம்மா, ஏமா கண்ணால பார்த்துட்டு தானே இருக்கீங்க, உங்க கூட உட்கார்ந்தவங்க எழுந்து நடந்து முன்னால வராங்க, எழுந்திருங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டு கொடுத்தனா இல்லையோ தட்டு தடுமாறி நின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிலர் கையெல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. நல்ல 2 பேரும் சுகமாயிட்டாங்க. ஓன்னு கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரே பாய்ச்சல்ல காரை ஏறி அடுத்த மீட்டிங்க்கு வந்தேன்.
Immediately, I looked at the sister who was crying and I told her, "You are able to see that the woman who was sitting next to you, she's got healed and she got up. Even you get up, increase the faith within you, and you also stand up and come." Immediately, they both were healed and they were praising the Lord, screaming, and I had to leave that place very quickly. நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Yes, the Lord God has given us the authority. அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே உபயோகப்படுத்தி படுக்கை எடுத்துக்கொண்ட நடன்னு சொன்னார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாயிட்டார். The Lord Jesus Christ made use of his authority and he said, "Pick up your pallet and walk." Immediately that person was healed. ஆக மொத்தத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தை இந்த அதிகாரத்தில் சாப்டர்ல நம்ம முழுசும் பார்க்க முடியுது. In total, we are able to see about the compassion of the Lord Jesus Christ in this chapter. ஒரு சில வசனங்களை இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை பற்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். We are going to meditate on some word of the Lord about the compassionate heart of the Lord Jesus Christ, and then we are going to go into prayer. முதலாவதாக திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனதுருகினார். First of all, while he saw the multitude of people, he felt compassion for them. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36. Matthew chapter 9 and verse 36. மத்தேயு 14:14. Matthew chapter 14 and verse 14. மத்தேயு 15:32. Matthew chapter 15 and verse 32. இவைகளில் எல்லாவற்றிலும் இயேசு ஜனங்களை கண்ட பொழுது மனது உருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கார். In all these verses, we are able to see that when the Lord Jesus Christ looked at the multitude, he felt compassion for them. மனது உருக்கம் வந்த உடனே அடுத்த அற்புதங்கள் தானாய் நடக்க ஆரம்பிக்கிறது. As soon as he felt compassion for them, the next thing was there were miracles that automatically started to take place. இரண்டாவதாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் பரிதாபமான நிலையில் இருக்கிறவர்கள் மேல் பாய்ந்தது. Unfortunate. And the second thing about the Lord Jesus Christ was his eyes were moved towards people whom he saw were unfortunate in life. மத்தேயு 20:34 வாசிக்கிறோம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Matthew chapter 20 and verse 34, we are able to see, moved with compassion, Jesus touched their eyes and immediately they regained their sight and followed him. அந்த காலத்துல தொழுநோயாளி, குஷ்டரோகி என்று பழைய தமிழ்ல சொல்வாங்க. ஒரு குஷ்டரோகியுடைய நிலைமை எப்படி என்றால், அவன் கூச்சல் போடும், நான் தீட்டு உள்ளவன், தீட்டு தீட்டு, என் பக்கத்துல யாரும் வராதீங்க, ஆன்கிளீன் ஆன்கிளீன் கூச்சல் போடணுமா. அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நோயாக அக்காலத்தில் இருந்தது. In the ancient days, leprosy was considered as a cursed disease. The person who was affected by that, he had to keep screaming, "I'm unclean, I'm unclean, I'm unclean." அப்படிப்பட்ட தொழுநோயாளிகள் மேலெல்லாம் இவர் மனதுருகி அவங்க கையெல்லாம் பிடிச்சு அவர்களை தொட்டு சுகமாக்கினதை குறித்து அவர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதை மார்க் 1:40-42 அறிகிறோம். In Mark chapter 1 verse 40 and 42, we are able to know that the Lord Jesus Christ was moved with compassion when he saw lepers and he touched them and he healed them. நான்காவதாக அவருடைய மனதுருக்கத்தின் எல்லையை பார்க்க வேண்டுமேயானால், இப்பூமியை விட்டு போய்விட்ட பின்பு அந்த குடும்பத்தார் படுகிற பாடுகள் அவர் நல்லா புரிஞ்சிருந்தார். அதனால அவர் ஆறுதலற்றவர்கள் மேலே மனதுருகி ஆறுதல் கொடுக்கிற தெய்வமாக அன்றும் இன்றும் இருக்கிறார். And the fourth thing, if you want to look at the border of his compassion, he also understood the pain that those who have lost the loved ones in this world go through, and he was full of compassion for the comfortless, not only during those days, but even right now, he is like that only. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 15 முடிய உள்ள பகுதிகளிலே நாயின் ஊர் விதவை என்று ஒரு சம்பவத்தை நாம் எல்லாம் படிச்சிருக்கோம். In Luke chapter 7 verses beginning from 11 to 15, we have read an incident about the widow in Nain. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார். She had only one son. அந்த மகனும் செத்து போயிட்டார். Even that son died. அவர் அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க.
They are taking that dead man in order to be buried. அந்த தாயின் உள்ளம் இப்ப எப்படி இருக்கும்? Just imagine as to how the heart of that mother would have been. ஏற்கனவே கணவனை இழந்த ஒரு காரிகை அவர்கள், இப்பொழுது மகனையும் இழந்து விட்ட ஒரு தாய் அவர்கள். Already she was a widow by losing a husband. Now she is a mother who has lost her only son. என்ன அந்த ஊரார் கொஞ்சம் அந்த அம்மா மேல பரிதாபம் பட்டிருக்கிறாங்க. All the people in that city would have had a little compassion on her. ஏன்னா ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள் என்று சொல்லி 12ஆம் வசனத்தின் இறுதியில் வாசிக்கிறோம். At the later half of verse 12, we are able to see that a sizable crowd from the city was with her. இந்த மகள் அழுது கொண்டே இருக்கிறாள். This widow, she was crying. சமீபத்துல அந்த ஐயா ரெவரண்ட் ரத்னராஜனுடைய அடக்க ஆராதனை இறுதி கட்டத்தை பார்த்து கொண்டிருந்தோம். Recently, we were watching the funeral service of late Reverend Ratnaraj. அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள், 2 பிள்ளைகள் உண்டு. He had 2 children, a son and a daughter. அந்த மகள் ஓடுகிற கூச்சல் பரலோகத்தையே அசைத்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அப்படி ஒரு கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார். I think within myself, the way that that girl was crying out, it would have shook heaven. She was crying to that extent. டாடி, கடைசி நேரம் வந்த போது, டாடி எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டு போயிருந்தீங்களே டாடி. அந்த கூச்சல் எல்லாரையும் மிஞ்சி காதுகளிலே இன்னொரு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கு. The way that little girl screamed out saying, "Daddy, you're leaving me and going. I'm very afraid." That is still ringing in the ears of everyone who watched it. ஒருவேளை இந்த கைம்பெண், இந்த நாயனூர் விதவையும் கூட அப்படி ஒரு அழுது கொண்டு போகிறதை இயேசு பார்த்தபோது அவர் மனது உருகினார் என்று வேதம் சொல்கிறது. The word of the Lord God says that maybe even this widow of Nain, she would have cried like this. And when the Lord Jesus Christ saw this, he was moved with compassion. மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பினதை நாம் அங்கு பார்க்கின்றோம். Over here, we are able to see that he felt compassion for her and said to her, "Do not weep." And he touched the coffin, and the young man rose. ஆறுதலற்றவர்களின் மேலே அவருடைய மனதுருக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. Always his compassion is on those who are comfortless. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஏதோ ஒரு வழியிலே உங்களுடைய உள் மனதுக்குள்ளே இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஒருவரும் இல்லையோ, நம்மை புரிந்து கொள்ள எவருமே இல்லையோ என்று ஏக்கம் இருக்குமே. ஆனால் உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Maybe even on this day, you are thinking within yourself, for how long should I be going through this situation? Is there no way for me? Is there no one who will be concerned for me? It is only to you that the Lord God is speaking with even right now. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இப்பொழுது சந்திக்கும்படியாக ஊர்ல என்னென்னமோ மகிழ்ச்சிகரமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் வேதனைப்படுகிற உங்களையும் என்னையும் தேடி அவர் வந்து விட்டார். Even right now, the Lord Jesus Christ is come in search of you and me who are in the midst of great pain, even though there are so many different kinds of entertainments that might be taking all around us. ஆகவே உங்கள் இதயம் கலங்க வேண்டாம். So let not your heart be troubled. எத்தனை வருஷ பாடுகளாக இருந்தாலும் சரி, How many years of pain it might be. உங்களை விசாரிக்க எவரும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு வாடி போனதாக நீங்கள் இருந்தாலும் சரி, இயேசு தேடி வந்து விட்டார். The Lord Jesus Christ has come in search of you, whosoever withered your life may be in. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us close our eyes and look to the Lord God in prayer. காண்கிற இயேசு, அறிகிற இயேசு, பேசுகிற இயேசு, அவர்தான் இப்பொழுது உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். The Lord Jesus Christ who sees us, the Lord Jesus Christ who knows us, the Lord Jesus Christ who hears us. He is the one who is coming and he was standing next to you. எனக்கொரு நேசர் உண்டு,
அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு நேச உண்டு. அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர் மிக நல்லவர். He is a very good God. அவர் மிகவும் வல்லவர். He is a very powerful God. அவர் இன்றைக்கும் நம்மை தேடி வந்திருக்கிறவர். Even on this day, he is the one who has come in search of us. இயேசுவே என்று உங்கள் நிலையை அவரிடத்தில் இப்பொழுது சொல்லுங்கள். Say Jesus and speak about your position to him. இப்பொழுது பாஸ்டர்மா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறார்கள். அவ்வேளையில் நாங்களும் நீங்களும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு மெய்யாகவே மனது உருகுவார். உங்களுடைய நீண்ட கால வேதனைகளை இன்றைக்கு அவர் மாற்றி போடுவார். Even right now, our dear Pastor Ma, she is going to lead us in prayer, and for sure, the Lord God will change all kinds of situations that we are in right now. Jesus. Thank you, Father. இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாதியாக இருந்த அந்த நபரை பார்த்து, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டபோது, அவர் சுகமடைய வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார். Right now, at this time, when that sick man asked, when the Lord Jesus Christ looked at the sick man and he asked, "Do you wish to get well?" He said, "Yes." இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். Even today, you also speak to the Lord. ஆண்டவரே, நான் இந்த பகுதியில் விடுதலை பெற வேண்டும். Lord, I need deliverance in this area of my life. இந்த பகுதியில் எனக்கு சுகம் வேண்டும். I need healing in this area of my life. நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். Right where you are, the Lord Jesus Christ has come in order to meet with you. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். In whatsoever situation you are in, Jesus is standing next to you. நீங்கள் விசுவாசத்தோடு அவரிடத்தில் பேசுங்கள். With great faith, you speak to him. இப்பொழுதே கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். Even right now, the Lord Jesus Christ will change your situations. நீங்கள் எந்த அளவிற்கு விசுவாசத்தோடு தேவனோடு உறவாடுகிறீர்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய வல்லமை உங்கள் ஆவியிலே இறங்கும். The extent to which you are speaking with the Lord is the extent to which the anointing of the Lord God will move upon your life. 38 வருடமாக வியாதியாய் கிடந்த மனிதன் சரீரத்திலே வியாதியாக இருந்தார். For 38 years, the man who was ill, he was ill in his physical body. இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனதிலே, உங்கள் சிந்தையிலே, உங்கள் ஆவியிலே வெளிப்புறமாக பல காரியங்களில் எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் நீண்ட காலமாக சிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு நீங்கள் அதை குறித்து தேவனோடு பேசுங்கள். Even today, you speak to the Lord God about things that you are being imprisoned for a real long time, that you are not being able to speak it out in your body, mind, and soul. Whatever things are troubling you, speak to the Lord about it. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, Our most gracious and loving Heavenly Father, இப்பொழுது உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். even right now, look at each and every child of yours who is speaking to you. நீண்ட காலமாக இந்த கடன் பிரச்சனையில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. For a real long time, I am in this problem of debt and I'm not able to come out of it. அதை அடைப்பதற்கு எந்த விதமான ஒரு வழியும் என் வாழ்க்கையில் வரவே இல்லை. There is no way for me to solve that debt problem. அதனால் நான் மிகுந்த சோர்வடைந்து காணப்படுகிறேன். Because of that, I'm so much depressed. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் வரவில்லை.
There is no one who has come forward to help me. ஆண்டவரே, அப்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for the miracle that you are doing to each and every one of them who are calling out to you like this and praying. இதுவரையிலுமாக அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for the doors that have been shut so far are going to be open for them. அடுத்த வாரம் உம்முடைய பிள்ளைகளை ஒரு மகிமையான சாட்சிகளாக நீர் நிறுத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for you are going to make your children as a wonderful testimony next week. எங்கள் குடும்பத்திலே அடிமைத்தனத்திலே சிக்கொண்டு நீண்ட காலமாக அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறார்களே என்று உம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை நீர் கேட்கிறீர். Lord, you are listening to the cry of your children who are crying out to you, saying that for a long time we are in such a kind of slavery. Lord, you are listening to it. என் கணவர் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறார். My husband is imprisoned in such kind of slavery. என்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். My wife is in such a situation. என்னுடைய பிள்ளைகள் சிக்கொண்டிருக்கிறார்கள். My children are entangled in it. என்னுடைய குடும்ப உறவுகளில் சில முக்கியமானவர்கள் அடிமைத்தனத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். Some of my family members are really immersed in this addiction. ஆண்டவரே, நீர் அவர்களை சுகப்படுத்தும். Lord, you heal them. அவருடைய மனதை நீர் சுகப்படுத்தும். Lord, you heal their mind. எந்த விதத்திலெல்லாம் உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு இந்த உலகத்தில் வெளியே வர முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவர்கள் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. Lord, in whatsoever way your children are being bound and are unable to come out, in the name of Jesus, let all these bondages break right now. இப்பொழுது ஒரு தெய்வீக வல்லமை அவர்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் இறங்குவதாக. In the name of Jesus. Let a divine anointing flow in their body, mind and soul even right now. சிறையில் அடைக்கப்பட்டது போல மறைந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு அந்த சிறையில் இருந்தவர்கள் வெளியே வருவார்கள். In the name of Jesus. Let the lives of many which is as if behind bars, let it come out from those bars right now. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. மன நிலைமையிலே தடுமாற்றத்தோடு பல காலங்களாக வேதனையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது தெய்வீக சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக் In the name of கொள்வார்கள். Jesus. Let those who are suffering with mental instability for a real long time, in the name of Jesus, let them receive their healing. Amen. அவர்கள் புத்தி தெளிந்த போது என்ற வார்த்தையின்படி இப்பொழுது அவர்களுடைய புத்தி தெளிவடைவதாக. Just as your word says, when they came back to their senses, in that same manner, let all of them come back to their normal sense. எந்த இடத்திலெல்லாம் உடைய வல்லமை அபிஷேகம் அக்கினி இறங்க வேண்டுமோ அந்த இடத்தில் இப்பொழுது இறங்குவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for wheresoever your anointing has to descend upon, it is descending. We thank you for that. பூர்வீகமாக வம்ச வழியாக சரீரத்திலே ஆண்டவரே எந்த வியாதி எல்லாம் உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறதோ அந்த வியாதிகள் இப்பொழுது அவர்கள் சரீரத்தை விட்டு நிரந்தரமாக மறைந்து போவதாக, ஒழிந்து போவதாக. Let all the sicknesses and diseases that are coming down through the generations, let them permanently be gone in the name of Jesus right now. நீண்ட காலமாக இப்படிப்பட்ட வேதனைகள், சரீர பாடுகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தரமாக முடிவடைவதாக. Sicknesses and diseases that are present in the body for a real long time, even right now, in the name of Jesus, let there be a permanent end to them. உங்கள் இருதயம் 40% தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்க கண்களில் பார்வை 20% தான் இருக்கிறது. உங்கள் செவிகளில் கேட்கும் திறன் 40% தான் இருக்கிறது என்று எங்கெல்லாம் மருத்துவர்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்திலே இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சுகம் இருக்கிறது என்று சொன்னார்களோ அந்த இடத்துல இன்றைக்கு உடைய அற்புதத்தின் வல்லமை இறங்குவதாக.
Even right now, let the power of your miracle work in places wheresoever the doctors have determined that only 40% of your heart is working, 40% of your hearing skill is there, only 20% of your eyes are able to see. All these things, wheresoever doctors have said like this, let your power descend. 100% உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தெய்வீக தொடுதலை இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக. Let your children receive your 100% divine touch right now. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இப்பொழுது நீர் தொட்டுக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Holy Spirit, we thank you for you are touching the body, mind and soul of your children. எந்த விதத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களை சுற்றிலும் நடந்த பலவிதமான சோர்வுக்குரிய செயல்கள் அவர்களை இப்பொழுது படுத்துக் கொண்டிருக்கிற நிலைமைக்குள்ளாக கொண்டு சென்றிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே get up and walk in the name of Jesus. In whatever ways the things that are happening around them have caused your children to lie in the bed out of depression, in the name of Jesus, get up and walk. தேவனுடைய வல்லமை அபிஷேகம் அக்கினி இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவர்கள் எழுந்து உம்முடைய ராஜ்யத்திற்காக ஓட இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். In the name of the Lord Jesus Christ, we command that your divine anointing will flow into the body of your children so that they are able to rise up and run for you. மாந்திரீக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், செய்வினைகள் எந்த விதத்திலெல்லாம் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களுடைய தொழிலிலே, அவர்களுடைய வேலையிலே, அவர்களுடைய குடும்பங்களிலே, அவர்களுடைய உறவுகளிலே மறைமுகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தெய்வீக அக்கினி உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் இறங்குவதாக. In the name of Jesus. Let the divine fire of the Lord descend in the body, mind and soul of your children, wheresoever the witchcraft powers have bound them so that they are not able to rise up in their business, in their family, in their workplace, in their health. In the name of Jesus, let there be a healing right now. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Holy Spirit, we thank you for you are ministering unto your children even right now. உம்முடைய பிள்ளைகளை மகிமையான சாட்சிகளாக நிறுத்தும். Make your children to stand up as a glorious testimony. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. In Jesus' most precious name we pray. Amen. 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 We are going to close very shortly. அதுக்கு முன்னால இந்த ஹெட்டேக்ல ரொம்ப தலையை போய் எங்கேயோ சோத்துல முற்றணும் போல அந்த அளவுக்கு ஒரு பெயின்ல கஷ்டப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு தெய்வீக விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த பயங்கரமான அந்த தலைவலியை பாஸ்டர்மா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு சிலரை விட்டு ஓடி இருக்கிறது. Some of you have been suffering with very terrible headache where you feel when you get that headache, you want to go and bang yourself. Even right now, while Pastor Amma was praying, the Lord Jesus Christ has brought in healing for such kind of people. சில ஸ்திரீகள் சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பட்டுக்கொண்டிருந்த பாடுகள் பல ஆண்டுகளாக உங்களை வாட்டிக் கொண்டிருந்த சரீர பாடுகள் இப்பொழுது உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கு. In the life of some women for a real long time, the physical problems that you have been facing are leaving you right now and going. ஏதோ நீங்களும் நானும் வேடிக்கை பார்க்கிறவர்களாக நேரத்தை போக்கு கொண்டிருக்கிறதற்காக இப்படி கூடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை, இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை அனுபவிக்கவே நாம் இப்பொழுது கூடியிருக்கிறோம். We have not gathered here just to watch and go, but rather we have gathered here in order to experience the compassion and healing power of our Lord Jesus Christ. உங்கள் சொந்தங்கள் பந்துக்களுக்காக, ஐயோ அப்பாவுக்காக ஜெபிக்கணும், அத்தைக்காக ஜெபிக்கணும், மாமாவுக்காக ஜெபிக்கணும், அங்கிளுக்காக ஜெபிக்கணும், ஐயோ அவங்க எல்லாம் லைன்ல இல்லையே என்று எண்ணுவீர்களே, ஆனால் கவலைப்படாதீர்கள். உங்கள் கையை எடுத்து உங்கள் செஸ்ட்ல வச்சு உங்க மார்பகத்தின் மேல் வைத்துக் கொண்டு யாரையெல்லாம் நினைத்து அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதிகாரத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் பெயரை சொல்லி சுகத்தை நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது அற்புதம் நடக்கும்.
Whosoever is sick in your family, maybe your uncle, your aunties, or whosoever related to you, even right now in faith, keep your hand on your chest and command the sickness that is within them to leave in the name of Jesus right now, and miracles will take place for them for sure. நீங்கள் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களை அறியாமல் உங்களுக்குள் இருந்த மறைமுகமான நோய்களும் உங்களை விட்டொழிந்து கொண்டிருக்கிறது. When you are going to pray for them, the sickness that was present within you, it is going to leave you right now. எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் Let us all pray together. Let us all pray. இயேசுவின் மனதுருக்கம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. The compassion of the Lord Jesus Christ is flowing. இயேசுவுக்கு பண்டிகை முக்கியம் அல்ல, பாடுபடுகிற ஒரு மனிதன் முக்கியம். Feast was not important to the Lord Jesus Christ, but a man who was suffering was important to him. அவனை தேடி வந்து அவனை கண்டு அவனோடு பேசி அவனுக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்மை அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். He came in search of that person, he spoke to him and he healed him. Even today he is coming in search of you, he is speaking to you and he is going to heal you, and he is present in our midst right there for that. ஆண்டவரே, இப்பொழுதும் சாமுவேல் என்ற இந்த சர்ஜரிக்காக காத்து இருக்கிற அந்த அன்பு மகன் காது அந்த சர்ஜரியில அவர் அற்புதத்தை செய்த அந்த பிள்ளை ஆண்டானை ஒரு சாட்சியாய் நிறுத்தும் அப்பா. Lord, even right now I pray for that little boy Samuel. Lord, he is waiting for a surgery. Lord, do a miracle in his life. அதுபோல மருத்துவமனைகளில் யாரெல்லாம் இப்பொழுது இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாகட்டும். எஸ்தர், அதாவது பியூலா இண்டாடுக்கு நீ சுகம் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பியூலா இண்டாடு, receive the healing touch right now. Amen. Even right now, whosoever are in the hospital, Lord, touch them and heal them right now. Beulah Indadu, in the name of Jesus, receive your healing. And also, Lord, we pray for Mary Valli. Let her receive healing touch of Jesus right at the moment. மேரி வள்ளி அவர்களும் தேவனுடைய சுகத்தை இந்த வேளையிலே பெற்றுக்கொள்வார்களாக. Lord, whoever in the Zoom or in the YouTube want to receive your touch right now, let him or let her receive your healing right now. இந்த ஜூம் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. Some of you are feeling when you touch your heart, you yourself having some heart condition, you are feeling some heart condition. ஒரு சிலர் உங்களுடைய இதயத்தை நீங்கள் தொடும் பொழுது உங்களுக்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். God is touching all of your heart and God is healing your heart right at the moment. தேவன் உங்கள் எல்லாருடைய இதயத்தையும் தொட்டு கொண்டிருக்கிறார், சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். Some of your lungs are a little bit facing some problem, and God is touching all your lungs and make it 100% good health. நுரையீரலில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தேவன் இந்த வேளையிலும் தொட்டு பரிபூர்ண சுகத்தை அவர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். Let the lung be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே நுரையீரல்கள் சுத்தமாவதாக. And all the eyesight restored in the name of Jesus. எல்லா கண் பார்வைகளும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பரிபூர்ண சுகத்தை பெறுவதாக. Let the ear be healed in the name of Jesus Christ. எல்லா செவிட்டில் எல்லா காதுகளிலும் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுவதாக. And all the problem in the body, in the intestine and in the tongue and all the sores get rid of right now in the name of Jesus Christ. சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும், நாக்குல இருக்கிற பிரச்சனைகள், குடல்ல இருக்கிற பிரச்சனைகள், சரீரத்துல எங்கெங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வதாக. All the little boils outside of the body or inside of the body be healed in the name of Jesus Christ. சிறு சிறு கட்டிகள் சரீரத்தின் வெளிப்புறத்திலோ அல்லது சரீரத்தின் உட்புறத்திலோ இருக்கிறவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுவதாக. Thank you, Jesus, for coming and touching us and healing us.
நன்றி இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை தொட்டு எங்களை சுகமாக்கினதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Lord, we pray for all the dear ones who are watching with us today. Be healed and be regenerated by the power of the Holy Spirit in their body, mind and soul. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆவி ஆத்துமா சரீரத்திலே சுகத்தை பெற்று ஒரு புத்துணர்வை பெறுவார்களாக. Oh, someone is thinking, what about my daddy's heart condition? Don't be worried, my dear daughter. God is taking care of your daddy, because your daddy is the well beloved to the Lord Almighty God. So don't be panicked, don't be worried. God has already touched him and healed him. ஒரு அன்பு மகள் அவளுடைய இருதயத்திற்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறார், என் தகப்பனையோட இருதய வியாதி எப்படி என்ன ஆகும் என்று. ஆண்டவர் அதை சொஸ்தமாக்கி, ஏனென்றால் அவர் தேவனுக்கு விலையேற பெற்றவர், அதனால் தேவன் கண்டிப்பாக அவருக்கு சுகத்தை தருவார். Thank you, Lord. Thank you. We give you glory and honor and praises. எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா துதி தேவன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே Amen. ஆமென். கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இணைப்பில் இருக்கும் பொழுதே, if you feel something to talk to us, if you wanted to share a little bit anything about what the Holy Spirit is doing in our lives, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறார், என்ன ஒரு விசுவாசமான காரியங்கள் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது என்ன உணர்வுகள் என்பதை சொல்வதற்கு we will wait for another 5 minutes. ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு கொஞ்சம் ஆவியானுடைய நடத்த லிட்டில் லேட் ஆக்கிட்டோம். Already it is 7:45, but it is the time to receive something from your side. உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். If you feel like, unmute பண்ணுங்க. Host, please unmute Zoom and so that they can unmute and talk to us. ரொம்ப நேரம் நம்ம எடுக்க போறதில்ல. நீங்க சொல்வீங்களா நாங்க காத்துக்கிட்டு இருக்க போறதில்ல. சீக்கிரமா சொல்றவங்க டக்குன்னு சொல்லணும், டைம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் சிகாகோல இருந்து கூப்பிடுறோம். சாமியல் கிராண்ட்சன் இயர்ல வந்துட்டு ஒரு சர்ஜரிக்காக இப்ப அட்மிட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ பாஸ்டர், ஜெபிச்சதற்காக. இன்னும் ஜெபத்துல வச்சுக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Yes, we will continue to pray for the little boy and the தம்பி சாமியலுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்வோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். Okay, anybody else? Anybody want to say anything? சொல்லுங்க. பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் அங்கிள். சொல்லுங்க. நான் போலீஸ் மெர்சி பேசுறேன் அங்கிள். அம்மா, நீ போலீஸ்ன்றதுனால இவ்வளவு அதிகாரமாவா பேசு? கேக்குதுங்களா? அம்மா, உலகத்துக்கே கேட்கும். அங்கிள், ஆண்டி ஜெபம் பண்ணதெல்லாம் என்னோட விடுதலைக்கே ஜெபம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஹார்ட் இப்ப கொஞ்சம் பெயினா இருக்க ஆரம்பிக்குது. நீங்க ஜெபிக்கிற போது என் ஹார்ட்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குனதை உணர்ந்த. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. Wonderful. போலீஸ் அம்மா, அடுத்து யார சொல்ல பாத்தீங்க? பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சாமுவேல் பேசுறேன். சொல்லுங்க. 2ஆம் தேதி நடந்த சுகமளிக்கும் ஆராதனையில கலந்து கொள்றதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு மோஷன் போற இடத்துல கட்டி இருந்துச்சு. அந்த கட்டி வந்து ரொம்ப வேதனையோட தான் வந்து உட்காந்து அந்த சுகமளிக்கும் ஆராதனை. ஆண்டவரே, இந்த சுகமளிக்கும் ஆராதனை அந்த கட்டி மறைஞ்சிச்சுன்னா நான் சாட்சி சொல்வேன்னு சொன்னேன். ஆனா வந்து 5ஆம் தேதி அந்த கட்டி வந்து அப்படியே இருந்தனால அப்புறம் 5ஆம் தேதி ஸ்டான்லி மருத்துவமனை கூட போனேன். அங்க போனா ஓபி சீட்டு முடிஞ்சிச்சு, இப்ப பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரின்னு மறுபடியும் நான் சரி ஆண்டவர் மேல நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 9ஆம் தேதி நடந்த சுகமளிக்கும் ஆராதனையில கலந்து கொண்டேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த கட்டி இருந்தது. ஆனா ஆண்டவரே, கட்டி ஃபுல்லா மறையணும், அப்பதான் நான் சாட்சி சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு வந்து சுத்தமா அந்த கட்டியே இருக்கிற இடமே இல்லை. ஆண்டவர் வந்து எனக்கு அந்த பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதா. உங்களை நாங்க நம்புறோம். ஏன்னா மற்ற இடத்துல கட்டி இருந்தா சோதிச்சு பாருங்கன்னு சொல்லலாம்.
ஆனா நீங்க சொல்றதை நாங்க 100% நம்புறோம். பாஸ்டர் வேற நீங்க. மே காட் continue to be with you and உங்களுக்கு கொடுத்த அந்த சுகத்தை பூரணமாய் நீங்கள் அனுபவிக்க நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you, pastor. Is there anybody else? வேற யாரும் சொல்லணுமா? சீக்கிரமா just open பண்ணுங்க, டைம் இல்ல. I'm not going to wait and waste all of your time. வேற யாருக்குன்னா if you feel something in your heart, அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்படியே உடனே அது நடந்துடணும், அது நடக்கட்டும். ஐயா, நான் ரீதா சிஸ்டர் சேலத்துல இருந்து பேசுறேங்கய்யா. என்னம்மா சொல்ல போறீங்க? உங்க அறிக்கை நான் சொல்ல நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில நடக்குதுங்கய்யா. அந்த பில்லி சூனை கட்டுகள் எல்லாம் இருந்து விடுதலை கிடைச்சிக்கிட்டே இருக்குது அம்மாவனுடைய அறிக்கையின் மூலமா. இன்னைக்கு அம்மா ஜெபிச்சது எனக்கே ஜெபிச்ச மாதிரிதான் இருந்தது. கண்டிப்பா நான் உங்க ஊழியத்துல ஒரு பெரிய சாட்சியா நிற்பேங்கய்யா. ஆமென். ஆண்டவர் எங்க ஊழியத்துல இருக்கிறீங்களோ இல்லையோ, நாங்க எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செய்யறோம். அதான் உங்க ஊழியத்துக்கு மூலமா கடவுள் எனக்கு ஒரு விடுதலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. சேலத்து மாம்பழம் ரொம்ப ருசிகரமானது. ஆண்டவருடைய வாழ்க்கையில ருசியை கொடுப்பாராக. ஆமென். Is there anybody else? And let unmute. ஆட்டோமேட்டிக்கா அது மியூட் ஆயிடுச்சு. யாருக்குன்னா சொல்லணுமா இருந்தா டக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எழுதி அனுப்புங்க. நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்க, யூ கேன் சென்ட் யுவர் டெஸ்டிமனி ஆர் ஃபீட்பேக். ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு சரிப்பட்டு வரல, உங்க ப்ரீச்சிங் டீச்சிங் என்னமோ ஒரு மாதிரி இருக்குதுன்னா அதையும் கூட அனுப்புங்க, பார்க்கலாம். நிறைய பேர் பாராட்டுறது மட்டும் இல்லை, யாரு இல்ல அது பெதஸ்தா குளத்துக்கு பேரு அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க என்ன கதை விடுறீங்க அப்படின்னா ஆத்தன்டிக்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, என்ன? அதனால அதை வரவேற்கிறோம். We always welcome constructive criticism. நியாயமானதா இருந்தா. ஸோ எல்லாரும் இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களோட இங்க நல்ல மழை பெய்தது. We were enjoying the chill breeze and also inside the church we are enjoying the spirit of the Holy Spirit. Thank you all the dear ones who are helping us behind the screen. May God richly bless you. Till we meet again, let the Spirit of the Lord take control of each and every one of you. Tomorrow, there is a shooting, filming for Angel TV. Our team is going to film some of the worship songs. Adukkaga join பண்ணிக்கிடுங்க. God willing, we will be meeting you tomorrow evening 6:30 in our Passover Communion service. Thank you for joining us. God bless you. Bye-bye.